ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாப்பாவுக்கு ஃபுட்டு கொடுக்கறதுக்காக இன்றைக்கி சரி ஆப்பிளே கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு ஆப்பிள் தான் இன்றைக்கி கட் பண்ணி வேக வைக்கலான்னு சொல்லிட்டு ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் நம்ம புட்டு மேக்கர்லேயே வேக வச்சு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு எப்போவுமே இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கிறத விட புட்டு மேக்கரில் வச்சு வேக வைக்கிறது தான் ஈஸியாக இருக்கும். ஏன்னா பாத்திரமும் கம்மியாக இருக்கும் கழுவுறதுக்கு, வேலையும் குயிக்காக முடிஞ்சிடும். யூஸ்வலாக எப்பவும் போல் நல்லா ஆப்பிள்லாம் தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி புட்டு மேக்கரில் ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி குக்கரில் கொஞ்சமாக தண்ணி வச்சு மூடி போட்டு அதுக்கு மேலே இந்த புட்டு மேக்கரையும் வச்சு ஒரு 5 to 10 மினிட்ஸ் விட்டாலே போதும், நல்லா வெந்துடும். ஈஸியாக வேலையும் முடிஞ்சிடும். 5 to 7 மினிட்ஸ்லேயே நல்லா ஆவி வர ஆரம்பிச்சிடும். அப்போவே நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா ஆற வச்சுட்டு அப்புறம் எப்பவும் போல் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பால் மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். நான் இது தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன்.